Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை.com. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எல்லாருக்குமே வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையாவே இருக்கும் சார். கஷ்டப்பட்டு பேங்க்ல கடன் உடனே வாங்கி வீடு கட்டினாலும் அந்த வீடு நம்ம கையை விட்டு போகுது சார். இந்த இடத்தில் வாஸ்து இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே மறந்துடுறாங்க. வீட்டை பார்த்ததே என்ன ஆகுது, ஒரு நடிகையை பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, உடனே பிடிச்சு போகுது. சரி, வீடே இல்லாமல் வாடகை வீட்டிலேருந்து நொந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு வீடுன்னு ஒன்று பார்த்தோன்னே சந்தோஷமாக பிடிச்சிருக்கு. அந்த வீடு நமக்கு நல்லபடியாக வாழ முடியுமா, அது நல்லபடியாக வாழ்க்கை கொடுக்குமா அப்படிங்கிற திங்கிங் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத எதுவுமே உணராமல் வாங்கிடுறாங்க. வீடுங்கிறப்போ அது சரியில்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க, தொடர்ந்து எனக்கு ஒரு 2 முறை விபத்து நடந்திருக்கு சார். அப்புறம் போய் பார்க்கும்போது முதல் காம்பவுண்ட் கிடையாது. முதல் வாஸ்துனுடைய பேசிக்கே காம்பவுண்டே இருந்து பேங்க் டைப் பண்ணுற வீடெல்லாம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, வீடு கட்டினா பேங்குக்கா நமக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்குறப்போ பேங்குக்கு போகுது. இப்போ ராசிக்கு தான் வீடு அப்படிங்கிறது மேட்சிங் கிடையாது. இப்போ நம்மளுக்கு எடுத்துட்டோம், இந்து மதத்தில் நம்ம இப்படி சொல்லிக்கலாம். அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படிங்கிற அவங்களுக்கு எந்த ராசி எப்படின்னு போவாங்க, போக மாட்டாங்க. அப்போ எல்லா வீடுமே இது ஒரு கார் மாதிரின்னு வச்சுக்கோமா. ஒரு வீடுங்கிறது இப்போது நம்ம ஒரு ஆடி கார் வாங்குகிறோம், நம்ம பயணம் பண்ணாலும் ஓகே தான். பாத்திமா வாங்கினாலும் போகும், மேரி வாங்கினாலும் போகும். அப்போ நல்ல காரு யார் ஓட்டினாலும் நல்லாயிருக்கும். பரம்பரையா ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பரம்பரை வியாதி நமக்கு வருமா சார்? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவாகவே ஒரு மனிதனோடு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனா இவர் வீடுகளோடு பேசுவார், அந்த வீடும் இவரோடு பேசும். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காகவும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் வளம் வாஸ்து ஆதி அருள் அசோகன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். பொதுவாகவே எல்லாருக்குமே வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையாவே இருக்கும் சார். கஷ்டப்பட்டு பேங்க்ல கடன் உடனே வாங்கி வீடு கட்டினாலும் அந்த வீடு நம்ம கையை விட்டு போகுது சார். அதுக்கான காரணம்னா அது என்னது சார்? நல்ல கேள்விங்கம்மா. இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் கேட்கல. நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க. நிறையா பேருக்கு இது பிரச்சனை இருக்குது. வீடு மட்டும் இல்லைங்கம்மா, கம்பெனி ஃபேக்ட்ரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இதுகளுக்கும் சேர்த்து தான் இந்த பதில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு கட்டும்போது அவங்க போனது என்ன பண்ணுவாங்க, கட்டின வீடு இருக்கும். இவங்க போய் பார்த்தோன்னா கணவன் மனைவி அவங்க ஃபேமிலியை போக பிடிச்சிரும். உடனே சார் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இருக்குது அப்படின்னு. சரி ரைட்டு, ஒரு 40 லட்சத்துக்கு போடு, சரி ரைட்டு, வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணி விட்ருவாங்க. இப்போ கட்டிகிட்டு இருப்பாங்க, இஎம்ஐ போயிட்டுருக்கும். அப்போ அந்த வீட்டுக்கு போய் 1 வருடம் 2 ஆண்டுகள் அப்படிங்கிற ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இஎம்ஐ கட்ட முடியாமல் ஒரு லெவலுக்கு போய் பிரச்சனைகள் ஆகுது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தில் வாஸ்து இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே மறந்துடுறாங்க. வீட்டை பார்த்ததே என்ன ஆகுது, ஒரு நடிகையை பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, உடனே பிடிச்சு போகுது. சரி, வீடே இல்லாமல் வாடகை வீட்டிலேருந்து நொந்து போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கட்டண உடனேன்னு சொன்னீங்க, அதை விட பிரச்சனை மனசு கஷ்டம். அவங்களுக்கு வீடுன்னு ஒன்று பார்த்தோன்னே சந்தோஷமாக பிடிச்சிருது. அந்த வீடு நமக்கு நல்லபடியாக வாழ முடியுமா, அது நல்லபடியாக வாழ்க்கை கொடுக்குமா அப்படிங்கிற திங்கிங் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத எதுவுமே உணராமல் வாங்கிடுறாங்க. அதனுடைய கஷ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறையா இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வில்லா மாதிரியே கட்டிக்கிறாங்கம்மா. ஒரு 2 கோடி ரூபா, நம்ம ஒரு இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஏரியான்னு கூட பார்த்துருக்கோம். 2 கோடிக்கு ஒவ்வொரு வீடு. அந்த மாதிரி வாங்கினவங்களே ஒரு 4 பேர் வாஸ்து பார்த்தாங்க. அந்த இடத்துல காம்பவுண்ட் வால் போடுறது இல்லைங்க. 2 கோடி ரூபா வீடு, டோட்டல் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட் வச்சுருவாங்க. பெரிய லெவலுக்கு இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் கார் 2 இருக்கும், எல்லாமே போவாங்க வருவாங்க, ஐடி பர்பஸ் அது இதுன்னு வேறு லெவலில் இருப்பாங்க. ஆனால் வீடுங்கிறப்போ அது சரியில்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க, தொடர்ந்து எனக்கு ஒரு 2 முறை விபத்து நடந்திருக்கு சார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் போய் பார்க்கும்போது முதல் காம்பவுண்ட் கிடையாது. முதல் வாஸ்துனுடைய பேசிக்கே காம்பவுண்டு வேணும். காம்பவுண்டே இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க் டைப் பண்ணுற வீடெல்லாம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, வீடு கட்டினா பேங்குக்கா நமக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்குறப்போ பேங்குக்கு போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் அவங்க 2 மூலையில் மட்டும் காம்பவுண்ட் போட்டுருவாங்க. தெற்குலையும் மேற்குலையும் காம்பவுண்ட் வால் போட்டுடுறாங்க. வடக்குலையும் கிழக்குலையும் காம்பவுண்ட் வால் போடுறது இல்லைங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லையில் வீடு கட்டிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் ரோடு, இந்த பக்கம் பார்த்தாலும் ரோடாக இருக்கும். சின்ன சந்து தரமாவது இருக்குது. அது சந்து தரத்தில் போய் பின்னாடி வீட்டுக்கு போகிற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். வாஸ்து இல்லாத இடத்துல இவங்க வீடு அழகாக இருக்குதுங்கிறதுக்கோசரம் வெறும் 40 லட்சத்தில் ஆரம்பித்து 2 கோடி 3 கோடி ரூபா வரைக்கும் வாங்கினவங்க ரிவர்ஸ் ஆகி வெளியே வந்தவங்களை நான் நிறைய பேருக்கு காப்பாற்றியிருக்கிறேங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு சரியில்லை.
பேங்குக்கும் கட்ட முடியாது. 2வது இவங்களோட வாழ்க்கையில் நிம்மதி போயிடும். அந்த வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய இழப்புகளும் கூட ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வீடுகள் வந்து பேங்குக்கா வீட்டுக்கா நம்ம வாழ முடியுமா அப்படின்னு ஒரு சரியான கேள்வியில் சரியான பதில்னு பார்த்தீங்கன்னா, வீடு சரியில்லை என்றால் பேங்கே வெல்லும். பேங்க்காரன் எடுத்துக்குவான். கண்டிப்பாக அந்த வீடை பூட்டி தான் வச்சுருப்பாங்க. இது நிறையா பக்கம் நம்ம பார்த்துருக்குறோம். அதை பேங்க் டைப்பான வீடு மட்டும் ஒரு சிலர் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு எனக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இது எப்படி எனக்கு ஊர்ஜிதமாக தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, பேங்களோட அடமானத்தில் சிக்கின வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. கம்மியான விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு போகிறப்ப தான் அதில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ வாஸ்து இல்லாத வீடெல்லாம் இப்படி போயிடுது. வாங்குறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, சார் நான் நல்லா இருப்பேனான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு போய் பார்க்குறப்ப தான் நான் இந்த மாதிரி ஒரு 50 வீடை கண்டுபிடிச்சேங்க. இந்த மாதிரி கண்டுபிடிச்சி அந்த வீடெல்லாம் வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் வாங்கி ரெடி பண்ண முடியுங்கிற வீடை வந்து வாங்கி சொல்லிடுவேன். மீதி பேரை வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேங்க. அதனால் பேங்குக்கா நமக்கானு கேட்டால் கம்பல்சரியாக வீடு வாஸ்து பார்த்து வாங்குங்க. சிபில் ஸ்கோர் இருக்குதுங்கிறதுக்கு வேண்டி கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. நம்ம வீட்டுக்கு சிபில் ஸ்கோர் இல்லாமல் போயிடும். கண்டிப்பா சார். ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தையே நீங்க கொடுத்துருக்கீங்க. சார் பொதுவா நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம் பார்க்க போறோம். ஜோதிடர்கிட்ட போய் இந்த வீடு கட்டுறது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்க போகும் பொழுது அப்ப ஜோதிடர் சொல்லுவாங்க, உங்க ராசிக்கு நீங்க இந்த திசையில வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ராசிக்கு இந்த திசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாவே வந்து இப்ப நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கும் பொழுது வாஸ்து பார்த்து கட்டினா அது சரியா இருக்குமா சார், இல்ல ராசிக்கு இந்த திசை அப்படின்னு சொல்லி பார்த்து கட்டணும்னா அது சரியா இருக்குமா சார்? கேள்வி பெருசாக இருக்குமா, இருந்தாலும் பதில் நான் சொல்லிடுறேன். ஒரு அம்மா அப்பா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 குழந்தை 6 குழந்தை 8 குழந்தை 10 குழந்தை வரைக்கும் பிறந்ததுங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ராசியில் ஆள் இருப்பாங்க. எல்லா ராசியில் ஆள் இருப்பாங்க. ஆனால் ஒரே வீடு தான், கிழக்கு பார்த்த வீடு தான் அல்லது மேற்கு பார்த்த வீடு தான், எந்த திசை வேணால் எடுத்துங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த வீட்டில் எல்லா ராசிக்காரங்களும் வாழ்ந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. இப்போ ராசிக்கு தான் வீடு அப்படிங்கிறது மேட்சிங் கிடையாது. இப்போ நம்மளுக்கு எடுத்துட்டோம் இந்து மதத்தில் நம்ம இப்படி சொல்லிக்கலாம். அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படிங்கிற அவங்களுக்கு எந்த ராசி எப்படின்னு போவாங்க, போக மாட்டாங்க. அப்போ எல்லா வீடுமே இது ஒரு கார் மாதிரின்னு வச்சுக்கோமா ஒரு வீடுங்கிறது. இப்போது நம்ம ஒரு ஆடி கார் வாங்குகிறோம், நம்ம பயணம் பண்ணாலும் ஓகே தான். பாத்திமா வாங்கினாலும் போகும், மேரி வாங்கினாலும் போகும். அப்போ நல்ல காரு யார் ஓட்டினாலும் நல்லாயிருக்கும். ஆகவே வீட்டினுடைய வாஸ்து குற்றம் இல்லாமல் அற்புதமாக இருக்கும் பட்சத்தில் அதில் எந்த ராசியாக இருந்தாலும் வாழலாம், தவறு ஒன்றும் கிடையாது. இதை வந்துங்க நான் நிறைய எபிசோடு சொல்லியிருக்கிறேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மட்டும் சொன்னோம்னா சார் கிறிஸ்டின் முஸ்லீம் பற்றி கேட்பாங்க, மாற்று மதத்தின் சிந்தனை அப்படின்னு பாரும்பொழுது அவங்களுக்கு சேர்த்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய கிளைண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எக்கச்சக்கமான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. வீக்லி பார்த்தீங்கன்னா ஏதோ 2 கிளைண்டாவது நம்ம அப்படி அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுக்கு சீர்திருத்தம் பண்ணி கொடுக்குறப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. சில பேர் கட்டி வீடு வாங்கும்பொழுது மாட்டிக்கிறாங்க. அதை தான் நம்ம முதலே பதில் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி யாரும் சிக்க வேண்டாம். இனிமேல் யார் வீடு வாங்கினாலும் பணம் இருக்குது, சிபில் ஸ்கோர் இருக்குதுன்னு வாங்கிடாதீங்க, சிக்கிக்குவீங்க. சரி, இப்போ பொதுவா வந்து ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்க கூட வாழ்றது தான் அந்த வீடு, அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்கும். ஆனா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல தாத்தா பாட்டி பேரன் பேத்தி இந்த மாதிரி மட்டும் இருக்காங்க, அம்மா அப்பா கூட இல்லாம சில குழந்தைகள் வளர்றாங்க. இதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கா சார்? நிச்சயமா இருக்குமா. அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இடமெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அவங்க வந்துங்க சின்ன ஃபேமிலி கிடையாது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கோவாவில் இருப்பார், ஒருத்தர் பார்த்தா அமெரிக்காவில் இருப்பார், கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம், அப்புறம் தாத்தா பாட்டிகிட்ட குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்கும். இவங்கெல்லாம் எப்போ சந்திச்சுக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி நேரத்தில் தான் குதூகலமாக வந்து சந்திக்கிறாங்க. இதே பிரச்சனை தான் இந்த கேரளா பக்கத்துலேயும் கூட நான் போயிருக்கிறேன். ஓணம்ங்கிற இடத்துல தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு தவறாக இருக்கும் பட்சத்தில் அப்படி நடக்குது. அங்கேயே ரைட்டாக இருக்கிற இடத்துல, கேரளாவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, வீடு ரைட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த இடத்துலையே சொந்த தொழில் அமைஞ்சு அங்கேயே கோடீஸ்வரன் ஆகணும்னு இருக்கிறாங்க. காரணம் வந்து அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வீடு வந்து எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரிம்மா, வாஸ்துவினுடைய குற்றங்கள் அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வடகிழக்கு மூலையிலையோ வாயு மூலையில் வீட்டை கட்டி வடக்குலையும் கிழக்குலையும் இந்த பக்கமெல்லாம் இடங்கள் காலி இடங்கள் ஜாஸ்தியாக விடுறப்போ மிகப்பெரிய குற்றம் வருது. இதில் நீர்நிலைகள் வேற மாட்டிக்குதுங்க. கிணறு குபேர மூலையில் இருக்கும், வாயு மூலையில் இருக்கும், அக்னி மூலையில் இருக்கும். முதல் வந்து 4 மூலையில் கிணறே இருக்கக்கூடாது. ஈசானி மூலையிலேயே மூலையில் இருக்கக்கூடாது. வீட்டினுடைய மூளைக்கும் காம்பவுண்டினுடைய மதில் சுவரினுடைய மூளைக்கும் ஒரு உங்களுக்கு பார்க்குறப்போ அதில் ஒரு கோடு மாதிரி போட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வரக்கூடாது. கிணறு வந்து கொஞ்சம் தள்ளி தான் வரணும். ஜல மூலையிலேன்னு நிறைய பேர் எடுத்தது ஜல மூலையில் போட்டுடுறாங்க. வாயு மூலையில் செப்டி டேங்க் போகிறது ரொம்ப இலவசமாக கிடைச்ச ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அதில் எல்லாம் பயங்கரமான தவறு. நம்ம ஒரு 10,000 20,000 பிளான் கொடுத்துருக்குற தமிழ்நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. மூளையில் எந்த மூலையில் குழி போடக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் வந்துருச்சு. எஸ்டாம் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த குழிகள் எப்படி போடணும், எப்படி அமைக்கணும். அப்போ இந்த வீட்டில் வந்து கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வாழ்நாள் முழுதும் இப்படியே இருந்து 60 வயசுக்கு மேலே சேர்ந்து வாழ்கிறது ஒன்றும் பாக்கியம் இல்லை. அதனால் வந்து வீடுன்னு கட்டுனா கண்டிப்பாக நடைமுறைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருந்தாலும் கரெக்டாக கட்டி, மதுரை ஏரியாவில் நம்ம ஒரு வீட்டுக்கு பிளான் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருந்தோம். அந்த வீட்டில் அவர் சொன்ன விஷயம், பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், பொண்ணு எங்கள் மருமக இங்கே தான் இருக்காங்க சார், ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னாங்க. பண்ணி கொடுத்தோமா? அவருக்கு என்ன பிரச்சனையாச்சும் இல்லை. கோவிட் வர்ற மாதிரி ஒரு சூழல் வர்றப்போ அவர் அமெரிக்காவிலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ மதுரையிலேயே வந்து தொழில் பண்ணி நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கிறாங்க. இப்போ சேர்ந்து வாழ்கிறாங்க. இப்போ வாழ்க்கை பிறந்து வளர்ந்து வாழ்வதற்கே பணத்தை சம்பாதிப்பது நம்ம இடத்துலையும் சம்பாதிக்கலாம், உலகத்தில் எங்கே போனாலும் சம்பாதிக்கலாம். அந்த வாய்ப்பு இங்கே இல்லாதனால வெளிநாடு போகிறாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேமிலியோட வாழ்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு வந்து வீடு வந்து வாஸ்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அது விடுவதில்லை. சார், இன்னொரு அதிகமான சந்தேகம் வாஸ்து சார்ந்து இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா ஒரு வியாதி சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேருந்து உங்களுக்கு இருக்க பரம்பரை வியாதி அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இதை அடையாளப்படுத்துவாங்க. அப்போ நம்ம தொடர்ந்து பரம்பரையாக ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பரம்பரை வியாதி நமக்கு வருமா சார்? கண்டிப்பாம்மா. இப்போ வந்து இப்படின்னா ஒரு வீடு சரியில்லைங்கிற பட்சத்தில் தாத்தா அந்த வீடுக்கு மாற்றமே பண்ண மாட்டாங்க. ஒரு 100 வருஷம் வீடெல்லாம் நம்ம கிராமத்தில் பார்த்துருப்போம். தொட்டி கட்டி வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடுகளெல்லாம் வந்து இப்போ அழிஞ்சிட்டு இருக்குது. அதை மறுபடியும் புதுப்பிக்கிறக்கோ அதை வந்து டெவலப் பண்ணி கட்டுறக்கோ கட்டுமான பணியாளர்கள் இல்லை, அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் இல்லை. இப்போல்லாம் வந்து எல்லாமே ஆர்சிசி போட்டு காங்கிரீட் கட்டடம் தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டடங்களை திருத்தவும் கூட ஆள் இல்லை. அதுல எல்லாம் நிறைய தவறுகள் தான் நடந்ததுமா. அதில் வந்து தொடர்ந்து வியாதிகள் இருந்தது அப்படின்னா வீட்டினுடைய மையப்பகுதியில் 4 பக்கம் வீடு கட்டுவாங்க. நடுவால் வந்து முத்தம்னு சொல்லுவாங்க. இந்த கிழக்கு வாசல் படத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மழை தண்ணி வந்து நடுவால் வரும். அந்த காலத்தில் கல்யாண மண்டபங்கள்லாம் கட்டுவாங்க. அதெல்லாம் வந்து கல்யாண மண்டபங்கிறது அந்த காலத்தில் ஓடு போட்டு தான் கட்டுவாங்க. நார்மலாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நடுவில் முத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பொதுவான சேவைகளுக்கு இருக்கிற இடத்துல எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அதை கொஞ்சம் தாங்கி பிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வீடுன்னு தனியாக கட்டினதெல்லாம் வந்து கொஞ்சம் காலத்தில் போயிடுச்சுமா. நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மருத்துவ செலவு, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த நோய் குணமாகாமல் தொடர்ந்து வருதுக்கா? கண்டிப்பாக வருதுமா. அந்த மாதிரி தவறாக இருக்கும் பட்சத்தில் இருக்கிற வீடுகள்லாம் வருங்க. அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் புது வீடு கட்டி வெளியே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு மாசுபட்டுரும், அதே இடிஞ்சிரும். அதுக்கு வயசாயிரும். 100 வயசு 60 வயசு 70 வயசு ஆகும்போது அதே விழுந்துடும். அப்புறம் அதுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருதுங்க. அந்த வீடு தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை இடிச்சிட்டு புது வீடு கட்டிக்கிறது ரொம்ப சிறப்பான பதில். எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே வந்து ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு 3 தலைமுறையா நீங்க இந்த வீட்டில் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க், ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு அந்த வீட்டில் இருங்க, தொடர்ந்து அந்த வீட்டிலேயே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இந்த பரம்பரை வியாதி, பரம்பரையா தங்குற வீட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? 3 தலைமுறை ஆயிடுச்சுங்க. தாத்தா வாழ்ந்தாரு, அப்பா வாழ்ந்தாரு, நான் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடு இயற்கையாக பார்க்கும்போது நல்ல வீடு தான். நல்ல வீடாக இருந்துக்காட்டிக்கு தான் 3வது தலைமுறையும் தாங்கி பிடிக்கிறது. அதையே வந்து இவங்க தரவான கண்ணோட்டத்தில் சொல்லலைங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்குது. வீட்டினுடைய தரம் குறைஞ்சிரும். அந்த வீட்டினுடைய கட்டுமான பணிகள் எல்லாம் வந்துங்க சீதாளம் அடைஞ்சிரும். அந்த காலத்தில் வந்து கட்டுனது அப்படிங்கிறப்போ அது வந்து அதாவது காலத்துக்கு கடந்து இயற்கையினுடைய சீற்றத்துக்கு தகுந்த மாதிரி தாங்கி பிடிக்காது. ஓடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மரமெல்லாம் விழுகுங்க நிறையா. அதுக்கு வேண்டி சொல்லக்கூடிய விஷயந்தான். வீட்டை புதுப்பிச்சு அதே இடத்துல தரமட்டம் பண்ணி நல்லா கட்டினாலும் நல்லா வாழ முடியும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, வாஸ்து முறைப்படி இருக்க வேண்டும். அந்த இடத்தினுடைய நம்ம சொல்வதெல்லாம் வந்துங்க, எந்த வீடு எந்த இடமா இருந்தாலும் சூரிய பகவான் டெய்லி பார்ப்பார். அதுக்குரிய ரிசல்ட் அந்தந்த அன்றைக்கே கிடைக்கும். கண்டிப்பாக சரி பண்ணும்பொழுது சரியாகும். நான் நிறையா பார்த்துருக்குறேங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தொடர்ந்து இந்த விபத்தெல்லாம் சொன்னீங்களுங்க, கிட்னி பேஷண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு காப்பாற்றி கொடுத்துருக்குறோம். குபேர மூலையில் நெருதி மூளை எனப்படுகின்ற குபேர மூலையில் இருக்கக்கூடிய டேங்கையெல்லாம் மூடி வாழ்நாள் முடிந்தவர்களையும் கூட பேங்கில் டைம் கொடுத்துருவாங்க மருத்துவர். 1 மாதம் 2 மாதம் தான் அப்படிங்க. அந்த மாதிரி நேரத்தில் போய் காப்பாற்றினவங்கெல்லாம் கூட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ரொம்ப வாழ்ந்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்திலேயே நிறைய பார்த்துருக்குறோம். 100% வாஸ்து எல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக ஒரு வீட்டை கட்டியாச்சு. எந்த ஒரு வாஸ்து குறைபாடுமே இல்லை, எல்லாமே சரியா இருக்கு. அந்த வீட்டில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்குமா? இப்போ அந்த வீடு வாங்கும்போது அவங்க என்னுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருப்பாங்க. நல்ல வீடு வாங்கும்போது கொஞ்சம் நீங்கள் சொல்லுவீங்களே எப்போவுமே கடன் உடனே வாங்குன்னு, அதையவே போட்டுக்கலாம். கஷ்டப்பட்டு தான் வாங்குவாங்க. நல்ல வீட்டையுமே கஷ்டப்பட்டு தான் வாங்குவாங்க. வாங்கி வந்ததையுமே அவங்க அதை தெப்பு தேறக்கு 1 வருஷம் ஆயிரும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்தது அவங்களுக்கு புது விஷயங்கள், தொழில் சார்ந்த புது விஷயங்களும் பண விஷயங்களும் வரும்.
பெற்றுக்கொள்ளும் தகுதியை ஏற்படுத்துவதே வாஸ்து. பஞ்சபூதங்களின் அருளை பெறுவதே வாஸ்து. அது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு வீடு நல்ல வீடாக கட்டி அதில் போய் அவங்களுடைய முதல் வந்து ஃபினான்சியல் பேக்கில் சுலோவாயிடுவாங்க. இப்போ வீடுன்னு கட்டும்போது ஒரு 50 ஆகுன்னா 60-70 ஆகி தான் முடிக்கிறாங்க. ஆகவே எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆகவே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கு போன முன்னாடி நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க முடியும். அந்த கடன்களை குறுகிய காலத்திலேயே இஎம்ஐ 15 வருஷம் போட்டவங்கள 7 வருஷம் 6 வருஷத்தில் கட்டிட்டு வேறு வீடு வாங்கினவங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக செய்ய முடியுமா? மாஸ்டர் கீ, அதாவது ஒரு இடத்துல ஒரு வீடு நல்லா இருக்கும் பொழுது இன்னும் மிகச்சிறப்பான விஷயங்கள் வருவதற்கு நிறைய வாஸ்து முறைப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதெல்லாம் நம்ம இப்போ அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல நம்ம 6-7 வீடு நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் வந்துங்க ஜாக்பாட் அடித்த மாதிரி சொத்து சேர்ந்துட்டுருக்கு. அதாவது வந்துங்க 10 வீடெல்லாம் வாங்கினவங்க இருக்கிறாங்க. நம்மளுடைய கிளைண்ட் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. 25 ஆண்டுகளாக நான் வந்துங்க 1992லேருந்து வாஸ்து பிளான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. 5 மாடி கட்டடமெல்லாம் இருக்குது. நீங்கள் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து சார்ந்த நிறைய எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான ரொம்ப அற்புதமான பதில்களை சொல்லியிருக்கீங்க சார். நிச்சயமாக இது பார்க்கிற நேயர்கள் வந்து அவங்களோட வீட்டை எப்படி கட்டணும், பேங்க்கில் கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காக நம்ம வந்து ஓடி போய் வாங்கிடக்கூடாது, அங்கே வாஸ்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல். இன்னொன்று வந்து இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலையில் இருக்காங்க. இதுக்கு காரணம் கூட வாஸ்து தான். இதை சரி செய்யுங்க, குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.